சீரமைப்பை தொடங்குவோம். உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். என்னிடம் குளிர்ச்சியான வண்ணமயமான இனிப்புகள் உள்ளன. புதன்கிழமை கசப்பான இனிப்புகள் உள்ளன. என்னிட் முதலில் தொடங்குவாள். நான் ஸ்கிட்டில் சுட தொடங்க விரும்புகிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த நிறமிகு மிட்டாய்களை நான் விரும்புகிறேன். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. சாப்பிடுவதை நிறுத்துவது கடினம். ஏனெட் கேக்கை அலங்கரிக்கவும். நீங்க சரி. வென்ஸ்டே சரி. முதல் அடியுடன் தொடங்கலாம். எல்லாவற்றையும் ஸ்கிட்டில்ஸ் கொண்டு மூட விரும்புகிறேன். நன்றாகவே போகவில்லை என நினைத்தேன். நீ என்னை கிண்டலடிக்கிறாயா? ஒரு நிமிடம் காத்திரு. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. இதை செய்வோம். எனிட், நீ என்ன செய்தாய்? ஓ எனிட், நீ புதன்கிழமையை வருத்தமடைய செய்தாய். இது நிச்சயமாக மதிப்பில்லாதது. ஆனால் இது அழகாக தான் இருக்கிறது. புதன்கிழமை என்ன செய்ய போகிறாள் என்று பார்ப்போம். முதலில் எனக்கு சில பாப் கேண்டி தேவை. அறுப்பை விட சிறந்தது. அதுதான் எனக்கு தேவை. அற்புதம். அதை கேக்கின் மீது ஊற்றுவோம். மோசமாக இல்லை. டாக்ஸிக் வேஸ்ட் காண்டி. நான் இதை என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அறிவேன். என் காழியை எடுத்துக்கொண்டு மிட்டாய் ஜாரை திறக்கிறது. நீ இதற்காக பச்சாத்தாபப்படுவாய். இது மிகவும் புளிப்பு. நான் உன்னை எச்சரித்தேன். சரி, காந்தலியில் மிட்டாய் ஊற்றுகிறேன். எலும்பு கூட்டத்தின் கையை எடுத்து எல்லாவற்றையும் கலக்குகிறேன். சிறப்பு. என் மந்திரம் தயாராகிவிட்டது. அதை கேக்கின் மீது ஊற்றுகிறேன். வாவ், அது குழு. புதன்கிழமை. அருமையான யோசனை. போய் வா எனிட், நீ என்னை தொந்தரவு செய்கிறாய். இப்போது கம்மி பாம்புகள். ஓ, இது மிகவும் நீளமாக இருக்கிறது. என்னிடம் என்ன இருக்கிறது பாரு. ஓ, என்ன ஒரு பாம்பா? அதை அப்புறப்படுத்து. ஒரு நிமிடம். இது ஒரு மாம்பழ பாம்பு. இது ருசியானது. கேக்கை அலங்கரிப்போம். நான் அதை மேலே வைக்கப் போகிறேன். ஆம், அது ஒரு மேதை யோசனை. போ, நான் இப்பொழுது என் கமீஸ் சாப்பிடுவேன். சரி, எனக்கு நிறைய வண்ணமயமான கம்மி மீதம் இருக்கிறது. நீ என்ன தெரியும்? ஒன்றை முயற்சிப்போம். இந்த அழகான இளஞ்சிவப்பு நிறத்தை பாருங்கள். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஒரு பபிள் ஊதுவேன். அப்படியே போகலாம். வாவ், அது மிக பெரியது. எனிட், நீ மிகவும் நகைச்சுவையானவள். ஓ, உனக்கு ஒரு யோசனை இருக்கிறதா? அது என்ன? எனக்கு தெரியும். நீங்கள் பபுல்கம் ஸ்பெகட்டி செய்ய விரும்புகிறீர்களா? சரிதானே? அது அற்புதமாக இருக்கும். வாங்க தொடங்கலாம். ஓ, ஏதோ ஏற்கனவே நடக்கிறது. அற்புதம். பெண்களே, நீங்கள் நன்றாக செய்துள்ளீர்கள். மேலும் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த பாணியில். ஆனால் அடுத்ததாக நீ என்ன செய்ய போகிறாய்? ஓ, இன்னும் பல இனிப்புகள். எனிட் கார்டன் கேண்டி மற்றும் ஜெல்லி கரடி வைத்திருக்கிறார். வென்ஸ்டே கம்மி கண்கள், மார்ஷ்மெலோஸ் மற்றும் சிரப். சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் தொடங்க போகிறேன். இந்த பெரிய ஜெல்லி கரடிய பாருங்கள். ஓ, ஒரு யோசனை. எனக்கு ஒரு கிண்ணம் தேவை. என் கரடிய அதில் வைக்கிறேன். அடுத்தது நமக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. என்னிடம் எல்லாம் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஹேர் ட்ரையரை ஆன் செய்து வெப்பமான காற்றை கரடியின் மீது செலுத்துகிறேன். பை பை ஹனி. அது முழுவதும் உருகிவிட்டது.
அது உண்மையில் சில வினாடிகள் தான் எடுத்தது. ஆனால் நீ இப்போது என்ன செய்கிறாய்? ஓ, எனக்கு தெரியும். நீ ஒரு இதய வடிவில் மார்மலேட் விரும்புகிறாய். Okay. என்கிடம் மார்ஷ்மெலோஸ் இருக்கின்றன. அதிலிருந்து தொடங்கலாம். திறக்கிறேன். அச்சுரை சிறுவன் பிரீடரையர் வென்றேன். லாம் மார்ஷ்மெலோக்களையும் ஆற்றிறேன். அப்போ நான் ஒரு தீவிரவாதி தேவை. இவ்வளவு பயப்படாதே. நான் மார்ஷ்மெலோக்களை மட்டும் அறுக்குவேன். இது அதிக மகிழ்ச்சி அளிக்கிறது மற்றும் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவதை விட வேகமாக உள்ளது. நீ அதோட என்ன செய்கிறாய் வென்ஸ்டே? ஐயோ, உன் கைகள் மிகவும் அழுக்காகவும் மார்ஷ்மெல்லோக்களால் மூடப்பட்டும் இருக்கின்றன. ஓ, எனக்கு தெரியும். இது உண்மையான சிலந்தி வலை போல தெரிகிறது. அது ஒரு மேதை யோசனை. வென்ஸ்டே, நீங்க கேக் அலங்கரிப்பதில் மிகவும் திறமையானவர். நன்றாக இருக்கிறது. சரி, இங்கே என் கமி இதயங்கள். அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். அதை கொண்டு கேக்கை அலங்கரிப்போம். அழகாக இருக்கிறது. அப்படியா? அடுத்தது என்ன செய்யலாம்? கமி கண்கள். எனக்கு அது பிடிக்கும். ஜாரிலிருந்து அவற்றில் சிலவற்றை எடுத்துக்கொள்வோம். எனிட் மீது ஒரு பயங்கரமான தந்திரத்திற்கான சிறந்த யோசனை எனக்கு வந்தது. ஓ, என் கண். என்ன புதன்? ஓ இல்ல, என்ன ஒரு கனவு. ஓ, என்னை ஏமாற்றுவதை நிறுத்து வென்ஸ்டே. புதன்கிழமை, உன் கிண்டல்களுடன் கவனமாக இரு. வாவ், அது கண் வடிவில் உள்ள பான்கேக் தானா? நீங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பீர்கள். கொஞ்சம் சார், புது இரத்தம் போல இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். ஏய், யார் கத்துகிறார்கள்? என்னிட் போய்விடு. மன்னிக்கவும். உங்கள் அலங்காரங்கள் என்னை பயமுறுத்துகின்றன. சரி, எனக்கு பழ்காந்தி இருக்கிறது. அதிலிருந்து அழகான வடிவங்களை உருவாக்க வேண்டும். ஒரு அழகான மேகத்தை போல. கண்களும் புன்னகையும் கொண்டது. ஓ, அந்த கன்னங்களை பாருங்கள். நான் இதை ஏற்கனவே விரும்புகிறேன். நான் அருமையாக இருக்கிறேன். வணக்கம், உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் உனக்கு சிறந்த பொருட்களை கொண்டு வந்துள்ளேன். நான் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? சரி, எனக்கு சிற்றுண்டிகள் தேவை. இதோ உங்கள் பணம். நன்றி. சரி, இப்போது எனக்கு மஞ்சள் ஸ்பிரிங்கிள்ஸ் கிடைத்து விட்டது. அதை கேக்கில் அலங்கரிக்க வேண்டும். சரியானது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நன்றாக இருக்கிறது. இதோ சில நல்ல பொருட்களும் உள்ளன. இங்கே என்ன இருக்கிறது? No. யார் தொடங்க போகிறார்கள்? புதன். ஆம், அவள் முடிவு செய்தாள். இது அவளது முறை. ஆம், சரி, நான் ஓரியோஸ் கொண்டு தொடங்க விரும்புகிறேன். எனக்கு இந்த பிஸ்கட்டுகள் பிடிக்கும். இது சுவையாகவும் கருப்பாகவும் இருக்கிறது. இதோ ஒரு அறுவை சிகிச்சை கத்தி. அனைத்து கிரீமையும் அகற்றுவது. நான் அதை தனி பாத்திரத்தில் வைக்கிறேன். முடிஞ்சது. என்னை பார்த்து கொண்டே இருக்காதே. நீங்கள் என்னை கவனிச்சுதர செய்கிறீர்கள். புதன்கிழமை, நீ என்ன செய்ய போகிறாய்? ஏதேனும் யோசனைகள் இருக்கிறதா நண்பர்களே? ஓ, ஓரியோ கிரீமால் உருவாக்கப்பட்ட ஒரு மண்டையோடு வடிவம். நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். புதன்கிழமையால் கவனம் சிதறியது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். இங்கே சில வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ் இருக்கின்றன. அதை ஒரு ஆழமான கிண்ணத்தில் ஊற்றுகிறேன். என் கைகளை நக்குகிறேன், ஏனெனில் இது மிகவும் சுவையாக இருக்கிறது மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸ் அதில் ஒட்ட வேண்டும். இப்போ அதை பாருங்கள். என் கேக் பகுதியின் மீது நிறைய ஸ்பிரிங்கிள்ஸ் இருக்கின்றன. வாவ், அது ஒரு சிறந்த லைஃப் ஹேக். அடுத்தது என்ன செய்ய போகிறாய்? ஓ,
லெகோமேன் பில்டர்ஸ் எவ்வளவு குளிர். என்னிட் முழு செயல்முறையையும் கட்டுப்படுத்துகிறார். அது குளிர்ச்சியாக வந்தது. நீங்கள் அதை செய்ய முடியுமா? நன்றி நண்பர்களே, நீங்கள் எனக்கு மிகவும் உதவினீர்கள். சரி, எல்லாம் தயார். ஓ, காத்திருங்கள், சில கூர்மையான குச்சிகள் உள்ளன. நான் ஏதாவது செய்ய வேண்டும். ஒருவேளை அவற்றை சாப்பிடலாமா? கெட். நான் அதை என் கேக்கை அலங்கரிக்கவும் பயன்படுத்துவேன். சரியாக இருக்குது. இது ரொம்ப அழகா வந்துள்ளது. சரி, இங்கே என் மண்டைகள். அவை தயாராக உள்ளன. அவற்றை கேக்கில் வைக்கிறேன். என்னிட், என்ன இல்லாம இந்த கேக்கை சாப்பிட நினைக்க கூடாது. நான் முடிக்கிற வரை காத்திரு. அடுத்தது ஒரு பாப் 8. சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் வாங்குவோம். அதை அச்சில் ஊற்றுகிறேன். பாப் 8 அச்சில். இப்போது சில கருப்பு நுடல்லா. அதை அச்சில் ஊற்றுகிறேன். இதையெல்லாம் என்னால் எதனால் உரைய வைக்கலாம்? ஒரு யோசனை. மின்ட் மென்டோஸ் எனக்கு உதவும். அது உனக்கு எப்படி உதவும்? வென்ஸ்டே. ஓ, நீ முழு பாக்கெட்டையும் சாப்பிடுகிறாயா? மற்றும் பப்ளிகம். ஓ, நான் புரிந்து கொண்டேன். ஒரு குளிர்ந்த மூச்சு. அது உண்மையிலேயே ஒரு மேதை யோசனை. இத பாருங்கள். எனக்கு இது பிடிக்கும். நான் முடித்து விட்டேன். இது மிகவும் குளிர்ச்சியாக வந்துள்ளது. அதை முயற்சி செய்யலாம். எனக்கு மிகவும் பசிக்கிறது. நீ தயாரா? புதன்கிழமை முதல் அடுக்கு மூலம் தொடங்கலாம். வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மேலும் மேல் பக்கத்தில் பபிள் கம் இருக்கிறது. நான் ஒரு பபிள் ஊத முடியும். வாவ், இப்போது எல்லாம் வானவில் நிறமாக உள்ளது. அதை என்னிடமிருந்து அகற்றுங்கள். என் கேக் ரொம்ப சுவையாக இருக்கிறது. அதை ஒரு முறை சுவைத்து பார்ப்போம். எவ்வளவு புளிப்பு, ஆனால் ருசியாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் சிறப்பாக செய்தீர்கள். புதன்கிழமை என்ன நடக்கிறது? எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் அவளுக்கு உதவுவேன். ஒரே ஒரு வாளி போதுமா? நன்றி என்னிட். நீங்கள் என்னை உண்மையிலேயே காப்பாற்றினீர்கள். See, den auf am work in the Grauman Weiner so. Nice. People, this are weird kiefer to tell. என்னிடம் கமி கண்கள் இருக்கின்றன. இது அற்புதம். எவ்வளவு அழகான இதயம். இதை பரிசோதிப்போம். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. என் மேகத்தை பாருங்கள். நண்பர்களே, நீங்கள் நிச்சயமாக பசித்திருந்தீர்கள். ஏனெனில் கேக் இல்லாமல் போய்விட்டது. நீங்கள் நிறைந்து விட்டீர்களா? சரி, அதுவே சவாலின் முடிவு. இனி என்ன நடக்க போகிறது என ஆச்சரியப்படுகிறேன். இது மிகவும் எளியது. உனக்கு கட்டணத்தை காண்பிக்கிறேன். இந்த முறை இது இந்த அழகான பூனை இருக்கும். இது உங்களுக்கு இதை பேயாதிய நேரத்தை வழங்கும் பரிசு. எனது விருப்பத்திற்கு மிகவும் பிடித்த வரைதல் பாராட்டு பெறும். உங்கள் நேரம் துவங்கியது. மிகவும் விசித்திரமானது. அதுக்கே தயாரான பாயிண்ட் இருக்கிறது. புரிந்தது. நான் இந்த திரவ குறும்பை பயன்படுத்தி பார்க்கிறேன். நான் முடிக்க முடியும் என்று நினைக்கிறேன். ஆம், நீங்கள் அதை கையாளலாம். நீங்கள் இதை மிட்டாய் என்று அது சொல்கிறீர்களா? ருசிக்குமா? எனக்கு ஒன்று ஒன்றுமாக வேண்டும். இருக்கிறது. அழுக்களவி இனிப்பு, மிகவும் குளிர்ச்சி. நான் கத்தை நிச்சயமாக வெல்வேன். அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. ஆய், நான் மூன்று வார்த்தைகள் எழுத முடியும். எப்படி வேண்டுமானாலும் ஸ்ரீங்க. நீங்கள் எப்படி செய்தீர்கள்? So guys, நான் முடிஞ்சு விட்டது. வெற்றியாளரை நான் தேர்ந்தெடுக்கும் நேரம் வந்துட்டது. இதோ எனது வரைகளை. ஆண்டி, நீ நல்லா செய்தாய். ஆனா ரொம்ப ஒழுங்கா இல்ல. மேரி, நீ அனைத்தும் கேண்டி சாப்பிட்டாயா? மான்,
அதுல உங்களுக்கு குழந்தை கிடைக்காது. சரி, அடுத்ததுக்கு போகலாம். மியா, நீ எனக்கு மகிழ்ச்சியை தருகிறாய். உனக்கு ஒரு நல்ல பூனை இருக்கும். எனவே இந்த சுற்றில் பரிசு பெறுவது நீதான். அப்படின்னா அது மிக நல்ல. எப்படி எஞ்சிலும் புதிய தோழன் வரப்போகிறான் என்றால் நாம் கமின் தேவை. இதன் உதவியால் நீங்கள் இந்த பொம்மையின் ஓவியத்தை உருவாக்க வேண்டும். அப்படியே இந்த பொம்மை சாதாரணமானது இல்லை, இது மிகவும் ருசியானது. இது ஒரு சரிதான கேக். அதால் விரைவாக செய்யுங்கள். ஹூரே! என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் கம்மால் வரைந்ததில்லை, ஆனால் இது பல விரும்பப்படுவதில்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதை நேரடியாக காகிதத்தில் வித்தியாசமான வடிவங்களை அமைக்க வேண்டும். அது மிகவும் நன்று. அது அருமையாக மாறி வருகிறது. ஒரு சுவாரஸ்யமான முறையில இதுவும் சிறப்பாக மாறலாம். நான் அதை செய்து முடிக்கிறேனா பார்ப்போம். இல்லை, உங்களுக்கு அதை எப்படி ஐயோ, பிச்சு இல்ல. கைவிட வேண்டும் என்று தெரியாது. ஓ, என்னது மாமிசமா? நான் இந்த சுவையான கேக்கை பெறுவதற்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். எனது தொழில்நுட்பம் வேலை செய்யும் என நம்புகிறேன். முக்கியமாக எல்லாவற்றையும் மிக கவனமாக செய்வதே. அடப்பாவியே, இது இப்படி எளிதில்லை. நான் என் ஒரு கண்ணாடிகளையும் இது போட்டு விட்டேன். எவ்வளவு வெறுக்கத்தக்கது. அப்போ பசங்களா, நிறுத்துங்கள். உங்க நேரம் முடிஞ்சது. உங்க வரைபடங்களை காட்டுங்கள். மியா, நான் உன்னில் அதிகம் எதிர்பார்த்தேன். இது மோசமாக இருக்கிறது. மேரி, ஆனா நீ சதவீதம் செய்யிட்டியே. நல்லா செய்த. ஆண்டி, நீங்களும் நன்றாகவே செய்தீர்கள் நண்பா. நீங்கள் மேரியை அடைந்து முடியவில்லை, எனவே வாழ்த்துக்கள். மேரி இந்த பெரிய கேக் பசிக்கிறதே ஒரு மந்திரம். வாவ், நன்மை மிகவும் நல்லது. ஓம் நம் நாம். கடைசியாக நாம் உணவுடன் வரைய மாட்டோம். இந்த சுற்றில் உங்கள் பரிசாக பல வகையான அழகு சாதன பொருட்களால் நிரம்பிய இச்செய்தியாளர் கூட இருக்கும். அதுவே குறைவாக இருக்கிறது. விரைவாக, உங்கள் நேரம் தொடங்கிவிட்டது. தோன்றுவதற்கே நான் இந்த பெண்ணிய பெட்டியிற்காகவும் சண்டையிட வேண்டியிருக்கும். குறைந்தது நான் வரைதலுக்கு பயிற்சி மேற்கொள்ளலாம். ஆமாம், நான் ஓபனை ஐன்டைஸ் பிளேடம்பாவின் சாய்ஸ் உருகை வென்று நுட்க. ஆஹா, உண்மையிலேயா? எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நீங்கள் அதை காட்டிலும் வேகமாகவும் ஊக்கமூட்டியாகவும் செய்ய முடிந்தால் இந்த அழகு சாதன பையை ஏன் வரைந்திட வேண்டும்? நீங்கள் காகிதத்தில் சாம்பல் மட்டும் தேய்த்தால் போதுமே. வேணும் பாருங்கள், இது ஏற்கனவே மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு கட்டம் உள்ளது. இதை செய்ய பிளாஸ்டிக் ஃபில்ம் வழியாக உலர்த்தின வேண்டும். இதற்கு நான் ஒரு சாதாரண உலக்கி பயன்படுத்துவேன். அப்படித்தானே? நீங்க தான் ரொம்ப புத்திசாலியான்னு நினைக்கிறீங்களா? அவ்வாறு இல்லை என்றால் நானும் ஒரு மிகவும் அசாதாரணமான யோசனையை கண்டுபிடித்தேன். ஒரு கிரண்பு சனா தண்ணீரில் கலக்கிறேன். ஆனால் முதலில் இதை சிறிய துணுக்குகளாக நசுக்க வேண்டும். அப்படிதான். அதற்கு பிறகு இதை முழுமையாக கலக்குவேன். ஆமாம், நான் சாதாரண தூரிகையால் பூசக்கூடிய வண்ணத்தை பெறுவேன். மெச்சம். மேரி, நான் உன்னை காதலிக்கிறேன். அதுவே நல்லதாக இருக்கிறது. ஓ, அந்த வாசனை என்ன? ஏய், நீ என்னை கவனம் சிதறடித்து விட்டாய். உன்னால் எல்லாம் எரிந்து போட்டது. அது மிகுந்த வேடிக்கையாக இருக்கிறது. அவ்வளவு எப்படி கட்டாயமா? நான் முழுக்க நனைஞ்சு போயிட்டேன். பசங்களா, நேரம் முடிஞ்சு விட்டது. மேரி, இது என்ன கருப்பு புள்ளி? இது நல்லதல்ல. நண்பா, நீயும் என்னை ஏமாற்றி விட்டாய். இது மோசம்தான். ஓ வெண்டி, நீ நல்லா பண்ற. உனக்கு ரொம்ப சீரிய ஓவியம் இருக்கு. வாழ்த்துகள். உனக்கு மேக்கப் பைப் கிடைக்குது. கூல். சரி, ஆனால் இதை என்ன செய்யறது எனக்கு தெரியலை.
மச்சிடு, எனக்கு ஒரு மேல் யோசனை உள்ளது. பெண்களே, என்னிடம் நெருக்கமாக வாருங்கள். உங்களுக்கு நான் நேரடியாக மேக்கப் செய்வேன். நீங்கள் உங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியாதபடி செய்வேன். டாடா, என் கருத்தில நான் ஒரே ஒரு மாஸ்டர். ஹூ, என்ன மாதிரி பிசாசு? ஓ ஓ என்ன பார்? ஓ இல்ல, ஓ ஒரு கலைஞரா? எனக்கு பிடிக்குது. சரி, இது கடைசி சுற்றுக்கு நேரம். இந்த முறை உங்களுக்கு ஒருவருக்கு புதிய ஐபோன் கிடைக்க போகிறது. என்ன, ஒரு ஐபோன்? அது மிக சுவாரஸ்யமானது. இந்த கூர்மையான பொருளுடன் எவ்வாறு துளையிடுவது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, போங்கள். நல்லா வேலை பண்ணி. அந்தோ, என் பேனா உடைந்து விட்டது. இப்போது நான் என்ன செய்வது? ஒரு அத பத்தி யோசனை என்ன ஏற்பட்டது. என் வெற்றிக்காக நான் பேனாவை பயன்படுத்துவதோடு மட்டுமின்றி மேலும் சுவாரஸ்யமான ஏதேனும் ஒன்றையும் பயன்படுத்தலாம். உதாரணமாயி ஒரு நாணயம். அதை பாக்கெட்ல கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து விட்டேன். ஓ, எப்படியாவது. ஆனால் வெற்றி எனது கையில் பிறந்து விட்டது. உன் பையில் உள்ளதா? எப்படி சார்? நான் ஒரு குளிர்ச்சியான வரையற்போம். இல்லை, நீ என்ன வெல்ல மாட்டாய். நீங்கள் என் எதிர்கால கலைப்பாவை ஒட்டவும் முடியாது. கைஸ், நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அங்கே என்ன சொட்டமளித்தீர்கள் என காட்டுங்கள். ஓ நோ, நான் அதை சுவாரஸ்யமாக செய்யவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. எடி, பாரான்னு பாரு, அங்கே ஒரு UFO பறக்குது. என்ன? காலை வணக்கம். எங்கே? அங்கே எதுவும் இல்லை. இஸ்ரேனாஸ், உங்கள் மூட்டுகளை உயர்த்துங்கள். மனிதரே, இது உண்மையாகவே வியப்பாக இருக்கிறது. நான் அதிகமாக எதிர்பார்த்தேன். மேரி, ஆனால் உங்களுடையது மிக கூல்தான் வந்திருக்கிறது. ஆண்டி, நீயும் மேசமாக இல்ல. ஆனால் மேரியின் ஐயோ, குணம் அதிகம் குழு. என்ன? இது நியாயமில்லை. இது என் ஓவியம். அங்கே உங்களுக்கு புதிதாக ஒரு ஐபோன் கிடைக்கும். ஹுரே, நான் எப்போதும் இவற்றை பற்றி தான் கனவு கண்டேன். நான் மிகவும் சிறந்த புகைப்படங்கள் இருக்கவும் இது ஏன் தோசோ ஆபத்தானதாக தோன்றுகிறது? என்ன? இல்ல, அது உண்மையானது அல்ல. உனக்கு கிடைச்சது சரியானதே. நண்பர்களே, நீங்கள் வீடுகள் கட்ட அது ஒரு முடிவெடுத்தீர்களா? பசுமையானது. என்னோட யோசனை இங்க எல்லோருக்கும் சரியான இடம்னு தோணுது. யாரும் நீங்க உறுதியா உள்ளீர்களா? இது கேவலமா இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் இன்னும் நிறைய லெகோ கட்டுகளை கொண்டு சென்று ஒரு அழகான வீட்டை பணிய முடிவு செய்து விட்டேன். ஓ, என் சாமான் அங்கே இருக்கிறது. வாவ், எவ்வளவு அழகான கட்டிகள்! நான் என்னுடைய வாழ்க்கையின் அழகான வீடு கட்ட போகிறேன். அபிகுவின் ஒன்றை விடவும் மிகச் சிறந்தது. சரி, அங்கே சில கட்டங்களை எடுக்கிறேன். பச்சை நிறமுள்ளவை, நீல நிறமுள்ள ஒன்று. அது முடிந்து விட்டது. ஓய், மகிழ்ச்சி. இங்கே வா. இந்திய பாருங்கள். எதையும் வாங்க பணம் இல்லை, அதனால இதை எடுத்துக்கொள்வோம். இந்த பெட்டிகள் எனது எதிர்கால வீட்டிற்கு சிறந்தவை ஆகும். ஸ்காட்ச் டேப் எனது மூவர் நண்பன். பார்த்தீர்களா? அது ஒரு அற்புதமான வீடு. சரி, நாம நிம்னோக மாற்றங்களை செய்ய வேண்டும். மேலும் ஒளி சேதப்படுத்தாது. வாவ், உன் கேபின் ரொம்ப அழகா இருக்கு. அல்லிப்பா, இது என்ன? எனக்கு உடனே ஸ்பா செல்ல வேண்டும். ஆனால் அதற்கு முன் நான் எனக்கு ஒரு அழகான புதிய வீடு வாங்க போகிறேன். இல்லை இல்லை இல்லை, இது சரியாக தெரிகிறது. இது ஒரு கோட்டை. வாவ், அது என்ன? கோட்டை. ஒரு ராஜகுமாரி, எப்போதும் பூனைக்குரியவர். அழகு. அதை பார்க்கவும் வேண்டாம், தொட்டும் கூடாது. இது மிகவும் அருமை. கோட்டை சட்டை எனக்கு தோன்றுகிறது. நாம் அதிர்ஷ்டசாலிகள். நமது அக்கம் பக்கத்தில் சாண்டி என்ற அதனால மிக பணக்கார பெண் உள்ளார். அவள் தனது சொந்த கேஸ்லை வாங்கி கொண்டார். ஏதாவது சொல்ல முடியுமா? ஓ, ஒரு நிமிடம். அதெல்லாம் தான் அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நல்ல மதியம். நீ யார்?
என் சொத்தில் இருந்து வெளியேறு. நான் கோபமாக இருக்க போகிறேன். ஓ, அருந்து என் கேமராமனை தொட வேண்டாம். இருந்து போ. என்ன ஒரு கேன்சு தான். அட, என் கீற்று ரொம்ப சாதாரணமாக இருக்கிறதா? ஐயோ, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. என் உதவி வண்ணம் ஏற்றலாம். ஆமா, தேவையான ஃபோக்கஸ் க்ளோஸ் எல்லாமே எல்லாமே ஷாக இருக்க முடியும். அதை பார்த்ததில் அழகாக இருந்தது. ஹே கேட், என்னுடைய புதுப்பிக்கப்பட்ட வீட்டை நீ பாத்தியா? ஆம், அவனுக்கு சில இருந்தது. எந்தாகவும் புதுப்பிக்க நினைக்கிறேன். எனக்கு தான் சில எல்இடி விளக்குகள் இருக்கின்றன. அதை மறந்து விடுவோம். மற்றும் மென்புத்தம் மேலே கொடி. வாவ், அதை தியாடந்து நாம் உடனடியான டிக்டாக் வீடியோ எடுத்துக்கொள்ள வேண்டும். பழக்கப்பட்டவர்களே, என்னுடைய புதிய வீட்டை பார்வையிடுங்கள். அங்கே என் நண்பரும் இருக்கிறார். ஹலோ. ஓ ஓ நீ என்னை அணிய வேண்டும். ஓ ஓ அவசரம், கொஞ்சம் பொறுத்து போக போறேன். என் பாதுகாப்பு மனைக்கு நிறம் கொடுக்க காப்பனைகளை பயன்படுத்தலாம். இது மிக சிறப்பாக தோன்றுமாய் நம்புகிறேன். சில ரைன்ஸ்டோன் கற்கள் மற்றும் இதர நகைகள் மற்றும் இயற்கையாகவே என் படமுள்ள கொடி. ஆஹா, ஐஷ், இதற்கு உள்ளே மிக அழகா அவை ரைன்ஸ்டோன்களா? அவை உண்ணத்தக்கவையா? அம்மா, அவள் இன்னும் உன் சகோதரி பிரச்சனையில் இருக்கிறார். எலிச், போனையடே. அதை தள்ள நேரம். சரி, என்னால் ஒரு வேலி போட வேண்டும். எல்லா விதமான மக்கள் நுழையாமல் இருக்க. அதை பார்த்தீர்களா? ஏழை மக்கள் அனுமதி இல்லை. புரிந்ததா? நான் அங்கு செல்வதற்கு எனக்கு அருவருப்பானது உணர்ச்சியாக என உள்ளது. நினைக்கவில்லை. நானும் என் பாண்ட் உருவாக்கப் போகிறேன். ஆனால் அது உன்னுடையதை விட அழகாக இருக்கும். சரி, அதுவோ அபாரமாக இருக்கிறது. ஆஹா, கேட் ஒரு பிரீமியம் ஒன்றை உருவாக்குகிறார். சூப்பர். ஆம், நான் எங்கள் ரசிகர்களுக்காக ஒரு பொறுப்பான யோசனையை கண்டுபிடித்துள்ளேன். சண்டி பல்வேறு வண்ணங்களில் அழகாக இருக்கிறதே. அதென்ன? ஓ, எல்லோருமே உன் பணி செய்வது எவ்வளவு நல்லது. ஓ, பனிச்செடி கவனமாக பாரு. நான் தனியாக இருக்க விரும்புகிறேன். இல்லை, நான் சாந்தமாக இருக்க முடியாது. நிறமுள்ள M&M சாக்லேட்களுக்கு ஒரு தொகுப்பு செய்ய போகிறேன். ஓ, எவ்வளவு அழகாக உள்ளது. இது ருசியாகவும் உள்ளது. ஆஹா, வெண்டிங் மெஷின் எவ்வளவு அருமை. இதோ இந்த சோடாக்கள். அப்படியா? அப்புறம் அது நன்றாக தெரிகிறது. நானும் சில குளிர்ச்சியான விஷயங்களை உருவாக்கப் போகிறேன். நான் ஒரு பவங்களையும் சென்ஸ்ல கைச்சியும் பார்த்தேன். இது ஒரு அழகான நடைமுறையானும் சில பூக்களாகவும் மாற்றலாம். பாருங்கள், கூட ஒரு அமரத்தம் போல் இருக்கிறது. என்ன? இங்கு இங்கு ஆமாம், பந்துகளை ரேட்டையில் சரியாக இறைச்சுங்கள். அது பெரிய பார். ஓ, நன்றி. எனக்கு நிறமுடைய பந்துகளின் முழு ரேட்டை உள்ளது. ஓ, பிராண்டி, இங்கே வாருங்கள். மிகவும் அருமையாக இருக்கிறது. பந்துகள் அருமையாக உள்ளன. சாண்டி, நீ வர விரும்புகிறாயா? என் வாழ்க்கையில் ஒருபோதும் இல்லை. இந்த கேஆட்டை வெளிப்புறமாக அழகாக உள்ளது, ஆனால் உள்ளே கொஞ்சம் சோகமாக உள்ளது. ஆஹா, என்ன இருக்கிறது அங்கே? சரி, இதுதான். அம்மா, வெள்ளை நிறமா? இன்னும் என்ன இருக்கிறது அங்கே? ஆஹா, நான் சித்தமா இருக்கிறேனே இங்கே. அதை முடித்த பிறகு இன்னும் சில பொருட்களை முடித்து விட்டோம். அது மிகவும் நன்றாக தெரிகிறது. அலங்காரத்திற்கு கொஞ்சம் பணம் உறுதியாக செலவு செய்யுங்கள். அப்படியே போங்கள். சரி, வேலை நிறுத்துங்க மேடம். இது பக்காவின்மையாக இருக்கிறது. என் மாதிரியான ஒரு இளவரசியின் பாட்டில் அறை. ஆஹா, பணத்தை வீசுவது ரொம்ப குளிராக இருக்கின்றது. இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. என் வீட்டிலும் நான் என்னோ ஒன்றை செம்ம சாதனை செய்ய வேண்டியதுதான். பாப்போம். நான் சில LED விளக்குகளை வாங்கி அமைப்பேன். இங்கே விருந்துகள் நடத்தப் போகிறோம். அதை பாருங்கள். எனது உயிரினங்கள். சரி, நாம் தூங்கலாம். அது முடிந்து விட்டது. ஜேடு உள்ளே கேபினை அமைத்துள்ளார். நானும் அதை போன்று ஒரு அமைப்பை மேற்கொள்ள விரும்புகிறேன். குப்பையில் எதையாவது சுவாரஸ்யமான ஒன்றை கண்டுபிடிப்போம். வாவ், இத வீட்டுக்கு கொண்டு போகிறேன்.
கடைசி. நான் ஒன்றுமில்லை. சரி, பார்ப்போம். இது சிறப்பாக இருக்கிறது. அப்பாவா, நீ என்னுடன் ஜீட் செய்ய போகிறாயா? அது என்ன? மனப்பூர்வமான ஓவியங்கள். அதிசயம் மற்றும் சில கைவினைகள். அது என்ன? ஓ, அதுவா? காத்திரு. ஓ, இதை பற்றி பேசலாமா? பண்ணிக்கவும் என்னை விரட்ட தேவையில்லை. அரி, மைக்கும் புரட்சி அளிக்கும் நேரம் என்பது ஷாப்பிங். பிரிட்னே, கவுண்டங்கள். அங்கே பெண்கள் என்ன செய்கிறார்கள்? என்றென்றும் நாம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ அதைவிட நன்றாக இருக்கு. அவர்கள் என்னை தங்களுடன் சேர அழைக்கவில்லை, அதனால் நான் ஒரு சிறிய கூத்து போட போகிறேன். அந்த வாசம் என்ன? என்னிடம் உள்ளது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. என்ன ஒரு தோல்வியாளர்கள் கூட்டம். மேலும் நாம் கேட்டை அகற்ற வேண்டும். நான் பிரிட்னி வந்து விட்டேன். உங்கள் கைகளை அசைக்கவும். அவன் என் வீட்டை உடைத்து விடுகிறான். பார்த்து பாருங்கள். ஓ, என் அழகான பொன்னாங்கண்ணி. இது சூடாக இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர்கள் என்னை வேடிக்கை பார்க்க அழைக்கவில்லை என தெரிந்து கொள்வார்கள். மன்னிக்கவும். மன்னிக்கவும். சாண்டி, இதை நீங்களா செய்தது? அது நான் இல்லை. சரி, நீ போராடி கொண்டிருக்கின்றாய். கேட், நீ தயார்தானே? ஒயிட் காஸ்டிலுக்கு வாங்க போகலாம். நீ எங்களது வீட்டை அழித்து விட்டாய். இப்போது உங்களுடையதை நாங்கள் அழிக்க போகிறோம். கவனமாக இரு சாண்டி. நாங்கள் உன்னை பிடிக்க போகிறோம். இல்ல, நான் என்னோட மூலம் உன்னை தாக்குறேன். நான் இதை செய்ய போகிறேன். ஆஹா, ஆனால் நாம் எளிதில் அதை விட்டுவிட மாட்டேன். ஒப்பமிடு பிராண்ட்லி. இதோ உனக்கு. நான் என்னை பாதுகாக்கேன். இந்த சின்ன சின்ன எலும்பை நீ பார்வைச்ச மாட்ட. நான் அதை கீழே கவிழ்த்து விட்டேன். நீ எப்போது பெறப் போகிறாய்? ஓ அப்பா, தொடச்சு. அது என்ன? கேரி பண்ணி விடுங்கள். லூனா என்னை எடுக்க வருகிறார். பார்க்கலாம். நில். அவ பறந்து போயிட்டா. என்னாச்சு? சாண்டி பறந்துட்டாங்களா? அப்படின்னா பழி கூடத்தலாம். சரியா இலக்கினா? நல்லதுதான். அரைப்பு ஆவலாக இருக்கிறேன். ஆமா, நாம் அவளை வென்றோம். என் கைக்கு ஒரு ஹைஃபை. கேஜ், இப்போது இந்த கோட்டை அழிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டது. இது என்ன, குப்பையின் குவியலா? ஹலோ, அழகான பெண். நானும் என் வீட்டை பகிர்வதற்கு. பிரிட்னி, அதை இழுத்து வருவோம். ஐபோன், நாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள். இது புதுநிலை ஐபோன் 50. மிகவும் அழகாக இருக்கிறது. ஹே, இது வேலை செய்யவில்லை. காத்திரு, இது ஒரு சாக்லேட் பேயான். இது மிகவும் சுவையானது. இது உண்மையானதல்ல. பிறகும் இதுவும் குல்ட்டு. ஓ, எவ்வளவு அருமை. நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். சரி நண்பா, நான் எது ஐபோன் என்று தேடி பிடிக்க வேண்டும். இப்போதே முயற்சி தான் செய்கிறோம். ஓ மக்கள், பிரிட்னி, எனக்கு உண்மையான கண் எலும்பு இருக்கிறதே. ஏன் நீ சிரிக்கிறாய்? என் கண் எலும்பும் குளிராக இருக்கிறது. அதை பாருங்கள், எனக்கு ஒரு சாக்லேட் கிணறு கரடி உள்ளது. சுறுசுறுப்பானது. நான் இன்னும் என்ன இருக்கிறது என்பதை பார்த்தேன். பிரிட்னி, வைடார், சுவாரஸ்யமானது. மற்றவை என்ன இருக்கிறது? ஒரு ஆப்பிள் உள்ளது ஸ்கிட்டில்ஸ் உடன். ஓ, கேமரா கிடைத்தது.
என் கண்களையும் நம்ப முடியல. நான் இதை முயற்சிக்கலாமா? சரி, மீண்டும் முயற்சி செய். ஹே, மிகவும் சின்ன பூனை மட்டும் இருக்கும். கொஞ்சம் உமிழ்நீர். நிச்சயம் எனக்கு மேலும் வேண்டும். சிரிப்பதை நிறுத்து. அனுபவிக்கவும். நீயும் எல்லாவற்றையும் இழந்து விடுவாயே. இல்லை, இது இன்னும் சுவையாக இருக்கிறது. கொஞ்சம் முட்டாள்தனமாக இருக்கிறது. ஓ, இன்னும் கசியல்கள் இருக்கின்றன. அதை என் சிறந்த நண்பருடன் பகிர்ந்து கொள்வோமா? அதை ஒன்றாக சாப்பிடுவோம். நம்ம இருவரும் இதை சேர்ந்து திறப்போம். எவ்வளவு அற்புதமானது மற்றும் எவ்வளவு பெரியது. போதே. வா, அருமை. இரு, என்னை சிறந்தொரு யோசனை வந்தது. நம்ம இருவருக்கும் சுபஸ் இருக்கின்றது. நாம் போட்டியிட்டு ஆக வேண்டும். தொடங்குவோம். நான் ஜெயிக்க போகிறேன். எனது சூப்பா சூப்ஸ் ரொம்ப நல்லது. இது கிராமல் இல்ல, இது ஒரு சாக்லேட் கேக். ஏன் பிடித்தது? நான் ஜூலியை விட வேகமாக செய்ய முடியும். என்ன, அவளிடம் சாக்லேட் லாலிபாப் இருக்கிறதா? அவள் கண்டிப்பாக வேகமாக செய்வாள். என் லாலிபாப் கடிக்க முடியாதது. ஓ, என் நாக்கு சிவப்பாகவும் வீங்கியதும் இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் லாலிபாப் உடைக்கலாம். இது சிறந்ததாக இருக்கும். ஒரு சுற்றலியை எடுத்து எல்லாவற்றையும் இடிக்கும் அளவுக்கு அடிக்கலாமா? அற்புதம். அவர்கள் என்ன செய்தார்கள்? இதை பாப்பிடுவோம். வேகமாக செய்ய வேண்டும். ஓ, எவ்வளவு சுவை! மற்றும் கடைசி துகள்கள். நேரம் முடிந்தது. நான் சிறப்பாக செய்தேன். நான் வெற்றி பெற்றேன். முதல் ஒன்றை பார்க்கலாமா? அஃது ஒரு மோதிரம். எவ்வளவு அழகானது. பார்ப்போம். எனக்கு அஃது மிகவும் குளிராக உள்ளது. சுவையாக மணக்கிறது. இது குறுகியது. அருமை. அடி, இது கித்தியை சுவாதிஷ்டமாக தோன்றுகிறது. எனக்கும் அது வேண்டும். நான் என்ன பெற்றுள்ளேன் என்று பார்ப்போம். அட, எனக்கும் ஒரு மோதிரம் உள்ளது. அட, இந்த வைரம் அருமை. நான் இதை சாப்பிட முடியாது என்று காத்திருக்க முடியாது. சரி, பிரிட்னி, நீ மாற்றிக்கொள்ள விரும்புகிறாயா? முடியாது. அது எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இப்போது எனது நண்பர்களுக்கு அழைக்கப் போகிறேன். என் மோதிரத்துடன் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் தெளிவாக அறிந்திருக்கின்றனர். எனக்கு உங்களை பற்றி பெருமை இருக்கிறது. ஹே நண்பர்களே, பிரிட்னி, என் நண்பர்களை சந்திக்கவும். என் யோசனை அழகாக இருக்கிறது. நான் அந்த மோதிரத்தை நகை வியாபாரியான இது உண்மையில ஒரு வைரம் தான். நம்பவே முடியலை. ஜூலி, நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். இங்கே பணம். இன்னைக்கு என்னிடம் இருக்கும் அனைத்து பணத்தையும் நிக்கோலுக்கு கொடுக்கிறேன். அவ ஸ்குவீஸ் விற்கிறாள். என்ன முட்டாள்தனம். பண்ணிருங்கள். $4. நான் அத வளையம் என்று சொல்லுவேன். அரிய அளவு எம்களை கொல்லட்டும். நான் அவைகளை எல்லாம் சாப்பிடுவேன். உன்னிடம் ஒரு மோதிரம் இருக்கிறது. நான் அதை பரிமாற்றம் செய்ய சலுகை செய்கிறேன். ஒரு மோதிரத்துடன் அல் காகிதம் கத்தி வாடா விளையாடலாம். வா, இது ஒரு சாக்லேட் பாராக இருக்கிறது. எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். பொறுமை இருந்து கொள். இது வெறும் சாக்லேட் அல்ல. பார்க்கலாம். அவள் என்னை கைப்பற்றி இருக்கிறாள். ஒரு நிமிஷம். என்கிட்ட என்ன இருக்கிறது என்பதை பார்க்க போகிறேன். வாவ், ஒரு பேலட் ஷேடோஸ். நல்ல வாசனை வருகிறது. எனக்கு சாக்லேட் ஷேடோ பேலட் இருக்கிறது. எனக்கு அந்த மாதிரி விஷயம் பிடிக்கும். இது ரொம்ப ருசியானதாக தெரிகிறது. இது நம்ப முடியாத அளவுக்கு ருசியாக இருக்கிறது. சில ஷேடோஸ்க்கு செல்லலாம். எனக்கு இது பிடிக்கும். இதன் இரண்டாம் பகுதி பேலட். ஆமாம், உன் பற்கள் நகைச்சுவையாக இருக்கின்றன. நினைத்து பாரு. சாக்லேட்டை விடவும் வேறுபட்டது.
நீங்கள் அந்த சேய் முயற்சிக்க விரும்புகிறீர்களா? சமா. என்ன? முடியாது. நான் பகிர்ந்து கொள்வதில்லை. இது மிக அருமை. அவள் ஒரு பேராசைக்கு தோழி. ஆனால் எனக்கு உண்மை பாடை உண்டு. இதன் பொருள் என்னை அழகான பிரகாசமான மேக்கப் போட முடியும். இது நிஜமாகவே அழகாக இருக்கும். நான் தயாராக இருக்கிறேன். நான் மிகவும் அழகான பெண். நன்றி ஜூலி. இந்த மேக்கப் மிகவும் அழகாக இருக்கிறது. நீ எப்படி எனக்கு மேக்கப் செய்யலாம்? பிரச்சனை இல்லை. உண்மையில் நான் இந்த பேராசை இருக்கும் பெண்ணிடம் பழி வாங்க போகிறேன். அவளுக்கு அழகான மேக்கப் வேண்டும். சரி, அவளுக்கு ஒரு மேக்கப் கிடைக்கும். நீ அசாதாரணமாய் அழகாக இருக்க போகிறாய். ஓ இல்ல, நீ என்ன செய்தாய் பிரிட்னி? நான் கோபமாக இருக்கிறேன். சிறந்தவர் என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும். நீங்கள் மூலையில் அடைக்கப்பட்டுள்ளீர்கள். அவளை தொடங்குங்கள். ஒரு பர்கர். இப்போது நாம் சமையல் தொடங்கலாம். நேரம் போகிறது. ஓ, நாங்கள் பேயார்கர் விரும்புகிறோம். அது எளிமையாக இருக்கிறது. நமக்கு ஒரு பேயாட்டும் எண்ணெயும் தேவை. சூப்பர். ஆமா, நாங்க தவையை சூடாக்கி எண்ணெய் ஊற்றுவோம். இதன் பிறகு கட்லெட் வேண்டும். இதை தயாரிப்பது முடிந்து விட்டது. டேனி, நீ இதை செய்ய முடியும். இல்லை, நான் அல்ல. இல்லையே, இப்போது உன் முறை. வா. டேனி இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. தற்போதே வெளியே இருக்கிறாயா? நான் அப்படிப்பட்ட வேலையால் சோர்ந்து விட்டீர்களா? பிறகு அதை திருப்பி போட வேண்டும். பாருங்களே. நன்றி சமையல்காரரே. இதோ பர்கர் மற்றும் சாலட். அப்புறம் என்ன? கையை வச்சிருக்கோம். சரி, கீழே வச்சு. அக்காளி மற்றும் பாலாடை கட்டி கட்லெட். இன்னும் நிச்சயமாக சில கேச்சப் தேவை. அதை பாருங்கள். அட்டை. நல்ல வேலையாக செய்தீர்கள். நாம் நிறமுள்ள நீர் தேவைப்படும். அதன் விஷயத்தில் நம்முடைய பந்துகளை நிறம் படுக்கவிருக்கிறோம். ஓஹ், அதை பாருங்கள். அவை தட்பமாகவும் அழகாகவும் இருக்கிறதா? ஹூரே, இது சிறப்பாக மாறி வருகிறது. மிகவும் நல்லது. இனி உள்ளே போட சிறுகமான பொருட்கள். ஆம், நீ சரி கூறுகிறாய். எனக்கு மாம்பழ பொட்டு உள்ளன. நாங்கள் எங்களின் புர்ஜர்களை ஒரியோ மாம்பழ பொட்டு மற்றும் அடுத்து ஸ்ட்ராபெர்ரி ஜாம் சேகரிக்கிறோம். மேலும் மேல் நிறமுள்ள பொடிகள் அதிகமாக போடுகிறோம். ஆம், குழு. ஓப்ஸ், அவர்கள் என்ன சமைக்கிறார்கள்? அவர்களிடம் வண்ணமயமான பேர்கர்களை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் உங்களே ஒரு முறை பாருங்கள். வேறே இன்னொரு விஷயத்தை செய். எனக்கு தெரியும். எனக்கு உருளைக்கிழங்கை கொடு. டேனி, அது பர்கரில் போடு. ஒரு சைபர் பர்கர் செய்வோம். மற்றும் மோர்கன். ஆமாம், இப்போது இதற்கு கூட ஒரு ஆய்வகம் உள்ளது. ஓ, நேரம் அம்மனம் முடிவடைந்துள்ளது. சரி, பார்க்க நேரம். நாம் அனைத்து உணவு மற்றும் சமையல் கூட சாதனங்களை சிவனரைத்து வைக்கிறோம். சரி, இது நான் முயற்சிக்க இருக்கிறேன். பெண்களுடன் தொடங்குகிறோம். ஆக்சுவலா பற்பல வண்ணமான சிறிய பர்கர்கள் இருக்கின்றன. சரி, நீங்கள் அதை விருப்பத்துடன் சாப்பிடுகிறீர்களா? நல்லது, இது அருமை. ஆனால் நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள் என்று பார்க்கலாம். ஒரு சில்லு பவுடர். இது எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். ஓ, இதுவே சரியாக இருக்கிறதே. ஏம், நான் இடைவிடாமல் சாப்பிடுகிறேன். எவ்வளவு ருசியானது. பசங்கள் வென்றார்கள். ஓ ஆமாம், அருமை. ஆமாம் அபி, நாங்கள் ஜெயித்தோம். ஆமாம். ஓ இல்லை, அவர்கள் ஜெயித்தார்கள். வாவ், என்ன ஒரு குளிர்ச்சியான விளையாட்டு. இது மிகவும் காமெடி. நீங்களும் அதை ஆட விரும்புகிறீங்களா? இது ஒரு மல்டி சோட் விளையாட்டு. இது ஏற்கனவே கூகுள் பிளே மற்றும் ஆப் ஸ்டோரில் பதிவிறக்கம் செய்ய முடியும். பதிவிறக்கம் செய்து எங்களோட ஆடுங்கள். நம்மால நிறைய சண்டைப்பட முடியும். ஒரு புதிய சுற்று. இப்போது ஒரு காக்டெயில் தயாரிக்கிறீர்கள். டேனி, நமக்கு ஒரு கலவையர் தேவை. அதுல எல்லாவற்றையும் வைப்போம். எல்லாமே சுவையாக இருக்கும். இது ஒரு கலவையாக இருக்கும். நாம் சாக்லேட்டை கொண்டு ஆரம்பிப்போமா? கலவையர் திறந்து அதுல சாக்லேட்டை ஊற்றி மார்ஷ்மெல்லோக்களை சேர்த்து அப்படியே சாக்லேட் குச்சிகளை சேர்த்து சாக்லேட் பாலும் சேர்க்கவும். இப்போது அதனை ஒன்றாக கலக்குவோம். அற்புதம். அப்பா, ஏன் இது வேலை செய்யலை? பொத்தானை. ஓ வா வா.
அது சரியில்லை என்று நினைக்கிறேன். ஓ டாய், அது இணைக்கப்படவில்லை. ஆம், நாங்கள் எவ்வளவு முட்டாள்தனமா இருந்தோம். நான் இதை செயல்படுத்துவேனா? ஓய், அது நமக்கு மேலே ஊறுகிறது. இல்ல, எங்களின் காக்டெயில். என்ன செய்தீர்கள்? நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் சமையலறை உபகரணங்களால் எப்படி வேலை செய்வது என்பதை தெரியாதா? இதையெல்லாம் சுத்தமாக செய்யுங்கள். இதை போன்ற இலகிய பலாடி பழங்கள். வணக்கம் சமையல் கலைஞர். சில ஸ்ட்ராபெரிகள். நாம் அவற்றை அதை சேர்க்க எங்கள் போகிறோம். காக்டெயிலில் சேர்க்கவும். ஈடியாக கலக்கி தள்ளுங்க. இப்போது அனைத்து சில துளிகளும் ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடித்த வகையை சேர்க்க போகிறோம். அடுத்தது சிறுபல். ஸ்ட்ராபெரி சாஸ், ஸ்ட்ராபெரி அவற்றை அனைத்தையும் சேர்த்து கலக்கவும். நாம் வெள்ளத்தை ஆன் பண்ணலாம். குவேக்க. ஓ இல்ல, அது உங்களை வெடிக்க போவது. அறிந்தாச்சு, நம்ம முடிச்சாச்சு. பாருங்க, எல்லாமே கலந்துடுச்சு, ஆனால் எதுவும் சிந்தல. இப்ப இந்த கண்ணாடியில சிரப் விட்டு அழகாகலாம். இப்ப மேல இத தூவி நம்ம கலக்கை ஊத்தலாமே. ஆமா, மிகவும் அருமை. மேல் பகுதியில் சில விட்டு கட்டி பால் சூடா. பாருங்க, அழகா இருக்கிறதா? சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறதே. சில மார்ஷ்மெலோக்கள் சேர்க்கலாம். பாருங்க, இப்போது இது யூனிகார்ன் மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா. வாவ், நீ சரியாக சொல்கிறாய் ஷீலா. அற்புதம். நாங்கள் கிட்டத்தட்ட சுத்தம். கிளாஸ்கள் ஒன்றும் செய்யவில்லை. பாரு சாம், நேரம் முடிவடைகிறது. நாம் ஒன்று செய்ய கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, எனக்கு தெரிகிறது. பாரு, அமைதியாக இரு. இந்த சிறிய பிரிட்ஜில் இருந்து ஒன்றை எடுப்போம். பாரு, இங்கு சின்ன சோடாக்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் கண்டிப்பாக தேவைப்படுகின்றோம். டேனி, நீங்க எங்களை காப்பாத்தினீங்க. சமையல் தொடங்குங்க. வெறுமனே ஊற்றுங்க. சோடாவையும் கண்ணாடிக்குள் மற்றும் நேரத்தில். ஆனால் நாங்கள் முடித்து விட்டோம். இது அற்புதமாக இருக்கும். ஆனால் சாப்பிடலாமே. நமக்கு வேற ஏதும் தேவை இல்லை சாம். நீங்கள் என்ன அறிவீர்கள்? சரி, இதுவே கடைசி சோடா. சாம். ஓ இல்ல, நான் என்ன செய்து விட்டேன். சரி, உன் காக்டெயிலை பரிசோதிக்க. நன்றாக தேயான்றுகிறது, ருசிக்கிறது. ரொம்ப காரமா இருக்குது. என்ன செய்தாய்? நான் உள்ளிருந்து எரிகிறேன். மிக மோசம். ஓ இல்லை, சரி மகள்களே, நாங்கள் தயார். பாருங்கள், இது எங்கள் யூனிகார்ன் காக்டெயில். சின்ன குய்யா, என்னிடம் ஒரு யூனிகார்ன் பண்ண குத்தும் உள்ளது. அது மிகவும் நட்பு. தயவு செய்து, இது எங்களுக்கு பிடிக்கும். நான் சுவைக்கிறேன். இது வெறும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. பெண்களே, நீங்கள் முற்றிலும் வென்று விட்டீர்கள். நாங்கள் பிறந்து விடுத்தோம். நான் மற்றொரு கடமை, பீஸாவை சமைக்க வேண்டும். நேரம் ஏற்கனவே தொடங்கியுள்ளது. பெண்களே, நீங்கள் எதிலிருந்து தொடங்குகிறீர்கள்? அந்த யோசனை. பீட்சா மாவு செய்ய ஒரு உணவு பயன்பாடு தேவை. பிரிட்னி, பொருட்களை ஊகிக்கேள். ஆமாம், சரி, இதோ மாவு. இதை இங்கே வைக்கிறேன். இப்போது 3 முட்டைகளை உடைத்து கொஞ்சம் பாலை ஊற்றுவோம். மிச்சு பருப்பிற்கு கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சர்ப் சேர்க்கவும். இயல்பாகவே மாவை இளஞ்சிவப்பு மற்றும் இனிப்பாக செய்கிறோம். இப்போது இதையெல்லாம் கலந்து விடுவோம். எங்க மாவு ஏற்கனவே தயாராகிவிட்டது. அங்கே என்ன நடந்ததுன்னு பாப்போம். ஓ, இது மிகவும் அழகாக உள்ளது. வாசனை மிகவும் அருமையாக உள்ளது. அருமை. இப்போது நாம் இதனை உருட்ட வேண்டும். இதனை ஒரு இதய வடிவத்தில் உருவாக்குவோம். இதை ஓவனுக்கு அனுப்பிவிடுங்கள். சரி, நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். அருமை, மேலும் சீஸ். அருமை, மேலும் சீஸ். ஆம், குளிர்ச்சி. எனக்கு இது தக்காதுன்னு தோணுது. ஓ இல்ல, ஓ ஆம், இந்த பீட்சாவை வருவோம். உங்களிடம் ஆவி வெடிகுண்டு இருக்கையில் அடுப்பு தேவையில்லை. ஓ, இது அருமையாக மணக்கிறது. இப்போது நாங்கள் சில பெப்பரோனி சேர்க்க போகிறோம். பெப்பரோனி இல்லாமல் பீட்சா எங்கே? ஓ, என் கோபத்தை பயிற்சி செய்ய வேண்டும்.
இது வேலை செய்யறதா? அடடா அடடா. ஆஹா, ஆமா, நீ சரிதான் சொல்ற. அதை இப்படி கோபமாகவே உருவாக்குவோம். இது குளிர்ச்சி அடைய இருக்கும். அவன் அதை விரும்பவான். ஓ நடுக்கம். மாவு கிட்டத்தட்ட தயார். பார்ப்போம். ஆஹா, மிகவும் அழகாக வந்திருக்கிறது. இப்போது எங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நுடலா வைத்து அலங்கரிக்க போகிறோம். ஓஹோ, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். கொஞ்சம் சாங்ஷி செய்யட்டுமா? சரி, இப்போது கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சேர்ப்போம். உங்களுக்கு நேராக மேல் பகுதியில் மார்ஷ்மெல்லோக்கள். நேரம் முடிஞ்சது. சுவைத்து பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. நான் பெண்களுடன் தொடங்குகிறேன். வாவ், இது அழகாக உள்ளது. சுவைத்து பார்க்கலாம். இனிப்பு பிஸ்ஸா. எனக்கு கருமணம் பிடிக்கல. ஏதோ குறைகிறது. பசங்களின் நிலைமை என்ன? எனது விருப்பமான கதாபாத்திரமான அங்கரோட பீட்சா. வாவ், இதை பரிசோதிக்கலாம். சூப்பர், எனக்கு இந்த கதாபாத்திரம் மிகவும் பிடிக்கும். ருசிகரமாக இருக்கு. காய்கள் ருசியா இருக்கிறது. இறுதியாக ஓ, அது மிகவும் முக்கியங்கள். உள்ள என்ன? ஹே, அதை திறக்கலாம். டேனி, ஓ, எவ்வளவு பணம்! நம் செல்வந்தர்கள். குளு குளு. பார் பார், நீ இங்கே என்ன செய்கிறாய்? ஷெப், பசங்களிடம் இருந்து பணத்தை எடுத்து குமாரிகளுக்கு கொடு. சரி, இதோ உங்களுக்கும். குரே, பணம் நம்முடையது பாட்டி. நன்றி பெண்ணே. நான் உங்களை பெண் குழந்தைகளை அனுசரிக்க சொல்லலையா? அருமை. ஹூரே, நாங்கள் வென்றோம். வெற்றி எங்களின் கையில் இருந்தது. பல புதிய சோடு விளையாட்டை பற்றி. ஓ இல்லை, ஓ மனிதா, இது காரமாக இருக்க போகிறது என்று நினைக்கிறேன். என்ன? ஏ, ஓ மை காஷ், இது முடிந்தது. உதவுங்கள் மாண்டி, அமைதியாக இரு. நான் முதலில் தொடங்குகிறேன். ஓ மனிதா, நிச்சயமாக நான் அதை செய்ய முடியும். எல்லாம் சரியாக இருக்கிறது போல, அல்லது இல்லை? வா, நான் முடித்து விட்டேன். சரி, முக்கியமானது, கவலைப்படாதது. ஆனால் என்ன ஆகும்? ஆம், சரியாக. உதவியாளர், இங்கே வா. ஒரு சோதனை இருக்கிறது. இந்த டோனட்டை நீ சாப்பிட வேண்டும். நீ முட்டாள்தானே? ஹூ, நான் இப்போதே இந்த டோனட்டை சாப்பிட வேண்டும், சரியா? என்ன என்ன? ஓ, எவ்வளவு காரம்! நான் எரிகிறேன். விலகி இரு. நீயும் சிரிக்காதே. ஓ, நான் இதை செய்ய விரும்பவில்லை, ஆனால் செய்ய வேண்டியதுதான். நான் முடியாது. வா, நீ செய்ய முடியும். சென்று செய். நான் மிகவும் உடம்பு சரியில்லாமல் இருக்க போகிறேன் என்று உணர்கிறேன். ஓ, உண்மையா? சரி, முயற்சி செய்கிறேன். அது அப்படி பயமில்லை. ஓ, குளிர்ச்சி. உண்மையில் இது சுவையாக இருக்கிறது. நான் பயப்பட வேண்டியதில்லை. ஏ, அது நகைச்சுவையாக இருக்கிறது. அதை ஒன்றாக படம் பிடிப்போம். உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம். எங்கள் செல்லப்பிராணி டிராகன் மாண்டியை சந்திக்கவும் அவள் எவ்வளவு நகைச்சுவையாக இருக்கிறாள் பாருங்கள். உங்களுக்கு உதவட்டுமா? ஓ சரி, உதவிக்கு நன்றி. ஆனால் நான் அதை எனக்கே செய்ய முடியும். ஓ இல்லை, கவனமாக இருங்கள். இல்லை, டிராகன் பைத்தியம் பிடித்து விட்டது. ஓ, அது பயங்கரமாக இருக்கிறது. எனக்கு தண்ணீர் வேண்டும். தண்ணீர், தண்ணீர். இல்லை, இது வேலை செய்யவில்லை. பிங்கோ, அதுதான் எனக்கு தேவை. நான் இப்போது மிகவும் நன்றாக உணர்கிறேன். ஒரு சிறிய பாட்டில். ஓ சரி. என்ன என்ன? அது அருவருப்பாக இருக்கிறது. வாவ். நிக்கோல், இது உன் முறை. போ. சரி. சரி, நான் இதை திறக்கப் போகிறேன். விரைவில் முயற்சிப்போம். இன்னும் கொஞ்சம் பிழிஞ்சு எடுக்கிறேன். சுவையாக இருக்கிறது.
நன்றாக இருக்கிறது. கொஞ்சம் கூடுதலாக. இது ருசியாக இருக்க வேண்டும். ஆம், இது ருசியாக இருக்கிறது. நீ என்ன சிரிக்கிறா? என் வாயில் ஒரு தர்பூசணி விதை சிக்கி இருக்கிறதா? எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் விதையை நட்டால் என்ன ஆகும் மற்றும் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சரி பெண்களே, விலகுங்கள். சிறிது தண்ணீர். இது வளர வேண்டும். வாவ், இந்த தர்பூசணிய பாருங்கள். இது மிகவும் சிறியதாகவும் அழகாகவும் இருக்கிறது. அதை முயற்சி செய்து பார்ப்போம். வாவ், அது ருசியாக இருக்கிறது. நான் என் விரல்களை நக்கிக் கொள்ளலாம். குளிர். ஆம், குளிர். வாருங்கள் மாண்டி, இப்போது உன் முறை. ஓ, இது எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. மாண்டி, கவனமாக இரு. ஓப்ஸ், நான் மன்னிக்கவும். சரி, நான் விரைவாக முயற்சிக்க வேண்டும். ஓ இல்ல, நான் இதை சாப்பிட முடியாது. முடியாது. நான் செய்ய வேண்டும். சரி, நான் தொடர்கிறேன். ஐயோ, ஹே, எவ்வளவு மோசமாக இருக்கிறது. நான் வாந்தி எடுக்க போகிறேன். அமைதியாக இரு. நாங்கள் உன்னை மறைக்கிறோம். மாண்டி, இதோ உனக்கு. அருமை. இப்போது எனக்கு நன்றாக இருக்கிறது. ஓ மனிதா, ஐயோ, எனக்கு உடம்பு சரியில்லை. அது நிச்சயமாக விருப்பமற்றதாக இருந்தது. ஐயோ, உன் முறை. பிரிட்னி, வா. சரி, முதலில் இதை திறக்கப் போகிறேன். ஆமாம், வாவ், இது மிகவும் கனமாக இருக்கிறது. ஒரு யோசனை. நான் பாட்டிலை ஊதி விடுகிறேன். நன்றாக இருக்கிறது. பரவாயில்லை பெண்களே, இதை தீட்டு எரிப்போம். ஆமாம் பையனே, இது அருமையாக இருக்கும். அற்புதம். பாருங்கள், இது வேலை செய்கிறது. ஓ இல்லை, பிரிட்னி, நீ என்ன செய்தாய்? அது என்ன? ஓ பெண்களே, யார் இதை சுத்தம் செய்ய போகிறார்கள்? இங்கிருந்து விலகுங்கள். எப்போதும் குழப்பம் செய்கிறீர்கள். ஆஃப், அதை நிறுத்துங்கள். ஓ, கொஞ்சம் காத்திருங்கள். இது உண்மையில் மிகவும் மிகவும் நல்லதாக இருக்கலாம். எவ்வளவு சிறிய ஜார். ஒரு மிக சிறிய வாளியா? அருமை. என்ன இங்க நான் அதிகமாக அதிர்ஷ்டசாலி? இல்ல, கவலைப்படாத மாண்டி. ஐயோ, புன்னகை. ஒரு பெரிய வாளி, சுவையான சிகிச்சைகள். ஓ ஆம், ஹே, நான் தொடங்குகிறேன். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது என்று நினைக்கிறேன். யாஹூ, சிறிய பாவனம். ஓ ஆம், இப்போது பொம்மைகள். சரியானது. அவற்றிற்கு கண்டிப்பாக தட்டுகள் தேவை. இங்கே ஒரு கிண்ணம். ஆம், சில சாக்லேட் பந்துகள். இது முற்றிலும் சிறந்தது. ஓ, கரண்டியை மறந்துட்டேன். இது மிகவும் சிறியது. சரி, இதை பரிசோதிப்போம். யம் 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 யம். ஹாய் பெண்களே, உங்களை நான் விருந்தளிக்கிறேன். ருசியாக இருக்கிறதா? வாவ், ஆம், அவள் நிச்சயமாக சரியாக இல்லை. மாண்டி, நான் இப்போது தொடங்கலாமா? அப்படியா? இதோ என் விருந்து. ஒரு கடி எடுக்கிறேன். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ ஆம், எனக்கு ஒரு சிறப்பு குழாய் இருக்கிறது. நான் உடனே மிட்டாய் சாப்பிடுவேன். பாருங்கள், நான் வெறும் வெற்றிட தூய்மைப்படுத்திதான். நன்றாக இருக்கிறது. நான் உண்மையில் இதை ரசித்தேன். இது உன்முறை. அவளை மறந்துவிடு. சரி சரி, தொடங்கலாம். ஆனால் இதை எப்படி சாப்பிடுவது? நான் திரும்பி வருகிறேன். ஒரு நீச்சல் குளம். வாவ், நன்றாக இருக்கிறது. அதை அங்கே ஊற்றுகிறேன்.
கூல் அசாம் என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. எனக்கு பால் தேவை. தயவு செய்து அதை கொண்டு வாருங்கள். ஓ வணக்கம். தயவு செய்து அதை நீச்சல் குளத்தில் ஊற்றுங்கள். சரி, எல்லாவற்றையும் செய்வேன். அது சிறந்தது. நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். குளத்தில் மூழ்க நேரம் வந்துவிட்டது. வாவ், அது அருமையாக இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. ஒரு ஸ்ட்ரா எடுக்கலாம். சுவையான பால். இப்போது அற்புதம் மிட்டாய். நீங்கள் அனைவரும் இது மிகவும் நல்லது. எனக்கு இது தேவையில்லை. உங்களுக்கு வேண்டுமா? அருமை. சிறிய ஐஸ்கிரீம் நன்றாக இருக்கிறது. என்ன, எனக்கு பெரிய பகுதி கிடைத்துள்ளது. ஓ ஆம் ஆம் பையா, வாவ், இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் எனக்கே. பெண்களே, நான் தொடங்க விரும்புகிறேன். இது மிகவும் சிறிய குழந்தை. ருசியானது. ஓ ஓ உதவி. நிக்கோல், அவளுக்கு உதவி தேவை. நீங்கள் நன்றாக உணர்கிறீர்களா? பாருங்கள், இது உங்கள் முறை. நிக்கோல், மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. ஒரு யோசனை. சுவையான மேல் பொருட்களை சேர்ப்போம். சரி, விப்ட் கிரீம். இது உலகிலேயே சிறந்தது. என் ஐஸ்கிரீமின் மேல் வைக்கிறேன். அதுதான் முடிஞ்சது. இப்போது சில இனிப்புகளுக்கான நேரம். M&M's மற்றும் சாக்லேட் சிரப் மேலே சில ஸ்பிரிங்கிள்ஸ், போக்கி ஸ்டிக்ஸ். பாருங்கள் பெண்களே, இதோ என் ஸ்பூன். விரைவில் முயற்சிப்போம். அருமை, ருசியானது. நானும் அதை முயற்சிக்க போகிறேன். சுவையாக இருக்கிறது. சரி, நீ என் சலுகையை விரும்புகிறாயா? எடுத்துக்கொள். ஓ இல்ல, ஓ மனிதா, இது சாக்லேட். இது உண்மையில் நல்லது. நீங்கள் என்ன சிரிக்கிறீர்கள்? தொடங்குங்கள். சரி, இதோ என் ஸ்பூன். முதல் ஸ்கூப்பை முயற்சிப்போம். குளிர். நீ என்ன செய்கிற? மனிதா, இது எனது. ஓ, இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் முடியாது. இல்ல, விழுந்து விட்டாலும் நினைக்கிறேன். நான் இங்கே இருக்கிறேன். காத்திரு. இப்போது நான் இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடலாம். ருசியானது. ஓ, அது மிகவும் சிறியதும் சுவாரஸ்யமானதும். என்ன, நான் ஒரு சராசரி வாளியை பெற்றேன். அருமை. ஓ வாவ், தொடங்குங்கள். மாண்டி, வா, உன் சிறிய பக்கெட். என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நான் 2 பல் குச்சிகளை எடுப்பேன். பாருங்கள், இது சாப்பிடும் குச்சிகள் போல இருக்கிறது. இங்கே. அட, இது வேலை செய்யவில்லை. சரி சரி, நான் இந்த நூடுல்ஸை அப்படியே சாப்பிடுகிறேன். நல்லா இருக்கிறது. ஓ, பாருங்கள், ஒரு குமிழி. காத்திருங்கள் பெண்களே, என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். என் சுவையுடன் பப்ளிகமை என் மதிய உணவு பெட்டியில் வைக்கிறேன். வா வா நிக்கோல். மாண்டி, உன் கைகளை விட்டு வா. இங்கே என் பிங்க் சாப்ஸ்டிக்ஸ். அது அற்புதம். யம் 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 யம். ஆம், இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம். ஓ சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. கத்தரிகள். அவளது நூடில்ஸை வெட்டுவோம். அதுதான் இப்போது பக்கெட் எனது. அருமை, இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்ன, பக்கெட் எங்கே? ஓ, அதை திருப்பி கொடு. நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள்? பாருங்கள் பாருங்கள், அவள் என்ன செய்கிறாள். எனக்கு தெரியாது.
நான் ஒரு பெரிய பலூனை ஊதுகிறேன். ஆமாம், ஓ ஆமாம், தயார். ஆமாம், நிக்கோல், இது உனக்காக. நன்றி. ஆனால் நான் இதை பிளக்கப் போகிறேன். வா பிரிட்னி, இது உன்முறை. சரி, தொடங்கலாம். நான் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். ஓ, என் சாப்பாட்டு குச்சிகள். வாடையாளர், நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? ஹே, வாருங்கள். சரி. ஹலோ பெண்களே, என்ன ஒரு அழகான சிறிய பையன். ஹே, நீ என்ன செய்கிறாய்? ஓ ஓ மன்னிக்கவும். மனிதா, இங்கிருந்து விலகி செல். போய்விடு. நான் தனியாக சாப்பிடப் போகிறேன். அது மிகவும் நல்லது. ஈவ், ஆம், அவள் தெளிவாகவே பைத்தியமாகிவிட்டாள். நான் உன்னை காதலிக்கிறேன். நானும் உன்னை காதலிக்கிறேன். இதை நிறுத்து. என்னிடமிருந்து அதை எடு. கொடுமை.